வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவல் அண்ட் ஃபீனிக்ஸ் ரெண்டு டீம் தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 நைட் 11 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்டன் ஓவல் லண்டனில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 73 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க 31 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுவாங்க 40 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 165 பதிவாக வாய்ப்பு இருக்குது. டாஸ் வின் கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதால. வெதர் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபுல் மேட்சுமே கண்டிப்பாக நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட் பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டைம் இது வரைக்கும் 3 தடவை மோதிருக்காங்க. அது 3 தடவையுமே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஐயா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் நம்ம டெலிகிராம் ஜெயிலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ESL ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாஸ் அப்டேட், பிளேயர் ஸ்டாட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கான கிவ்வே கொஷின். மொயின் அலி அண்ட் லிவிங்ஸ்டன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ரன் அடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். அப்படி கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு 100 rupees பார்த்தீங்கன்னா கிவ்வே இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு. கண்டிஷன் என்னென்னா, ஸோ லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும், அண்ட் இந்த டீமோட நேம் வந்து நம்ம ஹேஷ்டேக் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் ஒரு கமெண்ட் தான் ஒரு யூஸருக்கு, அது எடிட் பண்ணியிருந்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் வீடியோவுக்கு 50 likes மேலே வந்திருந்தால் மட்டும்தான் இந்த கிவ்வேன்றது இருக்கும். எக்ஸாம்பிள், மொயின் அலி லிவிங்ஸ்டன் ஈக்குவல் 86 ரன் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் வித் ஹேஷ்டேக் ஆஃப் அந்த டீம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கொடுக்கணும். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுக்க பாருங்கள். கமெண்ட் எடிட் பண்ணியிருந்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவலோட பிளேயிங் 11 டேவிட் மாலன் அண்ட் வில் ஜாக் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டேவிட் மாலனோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 93 ரன், 29 ரன், 0, 54, 7 அப்படின்றத ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பட் இந்த கிரவுண்ட் அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 20 ரன்னும், அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் 9, 8, 0, 51 அப்படின்ற மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டோட்டலாக 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் 68 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தளவு கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது மேபி நீங்கள் பிக் பண்ணிட்டு போகலாம். ஸோ 50% ட்ரை பண்ண பாருங்கள். வில் ஜாக் சொல்லவே தேவை, ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. மினிமம் 3 over பவுல் பண்ணி விடுவார். பேட்டிங்லுமே டாப் ஆர்டர் வரதில் ஒரு சேஃப் அண்ட் மஸ்ட் பிக்காக நம்ம வில் ஜாக்கை பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனா தாராளமாக ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 20, 6, 86, 9 + ஒரு விக்கெட் அண்ட் 5 ரன் ஓவருக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் 11 மேட்சஸ் ப்ளே பண்ணி 352 ரன்னு 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ பாருங்கள், எனிவே வில் ஜாக்கை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக் தான். போத் இன்னிங்ஸ்லுமே இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக பேட்டிங் செகண்ட்னா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. சாம் பில்லிங்ஸ் கண்டிப்பாக ஆவரேஜாக 30+ ரன் அப்படின்றத ஸ்கோர் பண்ணிவிடுவார். ஒரு விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் சாய்ஸ். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வராரு, க்ளோவருக்குள்ளேயுமே கேட்ச் பிடிக்க முடியும் அப்படின்றதால கண்டிப்பாக வந்து நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ஒரு வைஸ் கேப்டனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் போதும். இந்த கிரவுண்டில் 11 மேட்சஸ் ப்ளே பண்ணி 200 ரன்னும், அகைன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் 14, 0, 24 3 மேட்சுக்கு 38 ரன்னுமே அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பட் எனிவே ஒரு சேஃப் சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். ஜார்டன் காக்ஸ், ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா கீப்பிங்கில் இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு சாம் பில்லிங்ஸ் தான் க்ளவுக் பண்ணுவார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ யார் க்ளவுக் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். இவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்துட்டு டக் அவுட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் 32, 26, 45. ஸோ ஓரளவுக்கு இவருமே வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். மிடில் ஆர்டர் பொறுத்தளவுக்கு ஸ்டேடியா இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போவார். ஒரு நல்ல பிளேயர் தான். பட் பேட்டிங் பொசிஷன் இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் வந்து டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஒரு 15 over வரைக்கும் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜார்டன் காக்ஸுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ பார்ப்போம். ஆன் டைமில் மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா 187 ரன் அடிச்சிருக்காரு. அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 37 ரன்னுமே அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு நல்ல சாய்ஸ் தான். ஸோ சாம் பில்லிங்ஸா அண்ட் ஜார்டன் காக்ஸா அப்படின்றத பார்ப்போம். ஸோ யார் க்ளவுக் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம வந்துட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம்.
சாம் கரன் மஸ்ட் பிக். போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. 4 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 30 to 40 ரன் அப்படின்றத ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் கேட்சிங் பொசிஷனில் 6 லைனில் இருக்கிறதால அதுலேயுமே கேட்ச் பிடிக்க முடியும். ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் சாம் கரன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லம்பானி. இவருமே பார்த்தீங்கன்னா டீசன்ட் ஆல்ரவுண்டர். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 23, 26, 87, 19, 14 அப்படின்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 ரன் 1 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் மினிமம் 2 ஓவர் ஆர் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். மிடில் ஆர்டர்ஸ் டேவிட் மேலன் அண்ட் சாம்பிளிங், ஜார்டன் கேக்ஸ் இவங்களாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக லம்பானியை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு வந்து கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இது மாதிரி பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாம் கரன் சொல்லவே தேவை, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். டெத் ஓவரை பொறுத்தளவுக்கு 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். ஸோ பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது விக்கெட்ன்றதை அதிகமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கம்னா ரிஸ்க் எடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20 to 30 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். அதிலே பார்த்தீங்கன்னா 1 or 2 சிக்ஸஸுமே வரும். ஸோ கண்டிப்பாக டாம் கரன் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு ஹை ரிஸ்க் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பார். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டீமில் எடுத்துகிட்டு போயிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது மாதிரி டோர்னமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் வந்துட்டு வின் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் சேஃபாக டீம் போட்டிங்க அப்படின்னா கிளாஷ் தான் ஆகும், வின்னிங்கிறது அதிகமாக கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக டாம் கரன் ஒரு நல்ல சாய்ஸ், கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜம்பா. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட்ன்றது எடுத்து கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல. ஸோ மீது எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். ஆனால் இந்த கிரவுண்ட்லேயே ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. மினிமம் 1 விக்கெட் கேரண்ட், மேக்ஸிமம் 2 to 3 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஸோ எனிவே ஆடம் ஜம்பா பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. முகமது அமீர் நல்ல சாய்ஸ். ஸோ ரீசன்ட் மேட்ச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அப்படின்ற எடுத்து கொடுக்க முடியும். பவுலிங் ஃபர்ஸ்ட்னா டெத் ஓவரில் பவுலிங் பண்ணும்போது மேபி விக்கெட்ன்றது அதிகமாக எடுக்கலாம். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் மிடில் ஆர்டர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்னர் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். லெஃப்ட் ஆர்ம் லெக் பிரேக். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்ட்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்துட்டு மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போகலாம். பிச் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுமாதிரி பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்ல சாய்ஸ், ஒரு சேஃப் சாய்ஸாக யோசிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ண பாருங்கள். இல்லை பிச்சு வந்து ஃபாஸ்ட் பாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் பாலுக்கும் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து டாஸ்க்கு அப்புறம் பிச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். முகமது கண்டிப்பாக மஸ்ட் பிக். ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே வந்து விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. இவருமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 2 ஓவர், டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேபி முகமது வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவே ஒரு மேட்ச்லேயே எடுத்திருக்காரு. ஆனால் இந்த கிரவுண்டில் 4 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எனிவே ரீசெண்ட் ஃபார்ம் அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸோட பாசிபிள் 11 வில் ஸ்மித் அண்ட் ஜெமி ஸ்மித் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வில் ஸ்மித்தை பொறுத்தவரைக்கு ரீசெண்ட் ஃபார்ம் வந்து அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. பட் பவர் பிளேக்குள்ளே குயிக்காக வந்துட்டு இவரால் அடித்து ஆட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிட்டும் ஆகலாம், இல்லை ஃப்ளாப் ஆகலாம். ஸ்மித்தை பொறுத்தவரைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 50-50% தான். எப்போ ஹிட் பண்ணுவார், எப்போ ஃப்ளாப் ஆவார் அப்படின்றது தெரியாது. மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ட்ரை பண்ணிப்பான், இல்லைனா வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு போவோம். அகேன்ஸ்ட் இந்த டீம் பார்த்து ஓவலுக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா 23, 25, 65 அப்படின்ற மாதிரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 65 அடிச்சிருக்காரு. அண்ட் ஓவலுக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்ச்சுக்கு 113 அடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இந்த மேட்ச் போய் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரன் அப்படின்றத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மேபி நீங்கள் மிடில் ஆர்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்மித்தை பொறுத்தவரைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 36 ரன், 70 ரன், 70 ரன், 100 ரன், 86 சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு.
அண்ட் அகேன்ஸ்ட் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 60 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக நீங்கள் விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு மேபி வந்து நீங்கள் சாம் பில்லிங்ஸ் பதில் ஸ்மித்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது, மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல சாய்ஸ் ஸ்மித்தை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஆன் டைமில் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போகலாம். மொயின் அலி ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணி விடுவார். பேட்டிங்லையுமே டாப் ஆடுறதால ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க முடியும். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 103 ரன், 59, 16, 2 விக்கெட், அந்த 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 42 ரன் அடிச்சிருக்காரு. ஓவலுக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்ச்சுக்கு 124 ரன்னுமே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர் தான். மோஸ்ட்லி எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நாமளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக மஸ்ட் பிக் பிளேயர். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி ரீசெண்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 36 ரன் 2 விக்கெட், 54 ரன் 1 விக்கெட், அண்ட் 11 ரன், 33 ரன், 13 ரன் ரெண்டு அடிச்சிருக்காரு. ஸோ லிவிங்ஸ்டன் பொறுத்தளவுக்கு நல்ல சேஃப் சாய்ஸ். எப்போ வேணால் பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியும். அண்ட் பவுலிங்லுமே விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 45 ரன்னும், அண்ட் ஓவலுக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 55 ரன் 1 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ மொயின் அலி, லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக வந்துட்டு 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா 4 ஓவருக்குமே கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வரதால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் 2 பேருமே ஸ்பின்னர்ஸை நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பெரிய இன்னிங்ஸ் என்னதை இவங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். டான் மோஸ்ட்லி நல்ல பிளேயர். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பவுலிங் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கிலாந்து பிளாஸ்ட் T20 பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதே ஃபார்ம் எங்கே கூட கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 50% எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா பேட்டிங் பொறுத்தளவுக்கு 5th ரன் வரதால மேபி டாப் ஆர்டரை கூட மேட்சை முடிக்க முடியும். இல்லை விக்கெட் இனிஷியலாக விழுவும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேபி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு இவருமே பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்ப்போம் எத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்றத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமன்றதை பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லியை பொறுத்தளவுக்கு 50% நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்னி ஹவுல் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு 50% நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக விக்கெட்டுன்றதை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டசிக்கு தேவையான 50+ பாயிண்ட்டை இந்த மேட்ச் பொறுத்தவரை எடுத்து கொடுக்க முடியும். ஒரு விக்கெட் அட் பேட்டிங்கில் வந்து ஒரு 15 to 20 அடித்தா கூட போதும். ஃபேண்டசிக்கு தேவையான 50 to 60 பாயிண்ட்டை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நம்ம டீமில் எடுத்துகிட்டு போவோம். சீன் அபர்ட் நல்ல பிளேயர். பவர் பிளேயர் 2 ஓவர், டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்றத எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பேட்டிங்குமே சூப்பராக விளையாடுவார். பேட்டிங்லேயுமே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹிட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் ஆன் டைமில். ஸோ பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதால யாராவது பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத போஸ்ட் பண்ணுவோம். ஜேம்ஸ் மில்லர் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவார். அண்ட் விக்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட்டுமே எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20 to 25 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். ஃபில்லரை பொறுத்தளவுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். டாம் ஹேலம் ஸோ நல்ல சாய்ஸ். பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். மிடில் ஓவரில் 1 ஓவர் அண்ட் டெத் ஓவரில் 1 ஓவர் பவுல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கும். மேபி விக்கெட் இனிஷியலாக எடுத்தாருன்னா பவர் பிளேக்குள்ளே 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் ஆவரேஜாக எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் ஓவர் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடன் மில்லே நல்ல சாய்ஸ். ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் இவர் தான் டெத் ஓவரில் பவுல் பண்ண போகிறாரு. அண்ட் பவர் பிளேயில் மினிமம் 1 ஓவர் பவுல் பண்ணிவிடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்க முடியும். பவுலிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. டீம் சவுதி சொல்லவே தேவை. காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலர். ஸோ மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பார். ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேட்ச்சே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அண்ட் கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறதால அதுலேயுமே கேட்ச் எடுத்து கொடுக்கணும். டெத் ஓவரில் 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு
மஸ்ட் பிக் பிளேயரில் போத் இன்னிங்ஸ்லையுமே எடுத்துகிட்டு போகலாம். பர்டிகுலராக பவுலிங் ஃபர்ஸ்ட்னா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கூட ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீக்ல யாரை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஜாக், ஆடம் ஜாம்பா, மொயின் அலி, சாம் கரனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் கரன், டேவிட் மலன், லிவிங்ஸ்டன், சவுதி இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎல்லையும் இல்லை ஸ்மால் லீக்லையுமே ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டைம் பார்ப்போம். வில் ஜாக்கை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக சாம் கரன் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, டாம் கரன் அண்ட் சவுதி இவங்க எல்லாமே ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. GL team 1, Tom Curran captain and Moeen Ali vice captain. GL team 2, GL team 3, GL team 4 and GL team 5. இதில் நீங்கள் 1 or 2 சேஞ்ச் பண்ணி கூட உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதே டீமை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.